இன்றைய வைகறை சிந்தனையிலே நாம் பார்க்க இருப்பது மனசமநிலை பற்றி பேசும் ஒரு சுபாஷிதத்தைத்தான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். உதேதி சவிதா தாம்ரஹ தாம்ர ஏவாஸ்தமேதி ச சம்பத்தௌ ச விபத்தௌ ச மகதாம் ஏகரூபத. சூரியன் உதயமாகும் போது செந்நிறமாகவே காட்சி தருகிறான். மறையும் போதும் அதே செந்நிறமாகவே மறைகிறான். அவ்வாறே பெரியோர்கள் தங்களுக்கு செல்வம் மகிழ்ச்சி வரும்போதும் துன்பம் ஆபத்து வரும்போதும் ஒரே சீரான மனநிலையோடுதான் இருப்பார்கள். இயற்கையில் சூரியன் தன் தொடக்க நிலையான உதயத்தின் போதும் முடிவு நிலையான அஸ்தமனத்தின் போதும் ஒரே செந்நிற கம்பீரத்தோடு காட்சியளிப்பது போல உண்மையான பெருந்தன்மை உடையவர்கள் வாழ்வில் உயர்வான நிலை வரும்போது தலைக்கணம் கொண்டு ஆடாமலும் தாழ்வான நிலை வரும்போது சோர்ந்து முடங்கிவிடாமலும் இன்ப துன்பங்களை ஒரே சமநோக்கோடு ஏற்பார்கள். துன்பங்கள் வரும்போது மனம் கலங்காமலும் இன்பங்கள் வரும்போது அதன் மீது பேராசை கொள்ளாமலும் பற்று, பயம், கோபம் ஆகியவற்றை துறந்தவனே ஸ்திதப்பிரஜன் எனப்படுகிறான் என்கிறார். இதையே வள்ளுவப் பெருந்தகை இன்ப துன்பங்களை முன்னரே உணர்ந்து சமநிலையோடு ஏற்கும் சான்றோரின் இயல்பை கூறும்போது எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். மேலும் இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பமுறுதல் இலன். இன்பம் வந்த காலத்தில் அதை நினைத்து பூரித்து போகாதவன் துன்பம் வரும் காலத்திலும் அதற்காக வருந்தி தளர்ந்து விடமாட்டான். நாளைக்கு உனக்கு முடிசூட்டு விழா என்ற போதும் இன்றே மரவுரி தரித்து காட்டுக்கு போ என்ற போதும் ராமனின் முகத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை கம்பர் மெய்த்திருப்பதம் மேவென்ற போதினும் அத்திருத்துறந்து ஏகின்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினன் ஆயினன் என்கிறார். இன்ப துன்பங்களை ஒரே சமநோக்கோடு பார்ப்பவர்களுக்கு எந்த நாளும் இணைய நாள்தான்.